ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதேவ், ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் உங்களுக்கு பிறக்குது. இந்த வருடம் பிறக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல அற்புதமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா குரு உங்களுடைய ராசிக்கு வராது. அஷ்டமத்து சனி விலகிருச்சு. பரிபூரணமா சனியுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு இல்ல. அதே மாரி ராகு, கேது பிரச்சனைகள் இருக்கு. 7ஆம் இடத்துல ராகுவும், உங்களுடைய ஜென்ம ராசியில கேதுவும் இருக்கு. அதே நேரத்துல குருவும் இருக்காரு. பொதுவா அந்த ராகு, கேதுக்கள்னால பிரச்சனைகள் இருந்தாலும், குரு பெயர்ச்சி ஆகும்போது உங்களுக்கு அதுக்கு உண்டான பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. பொதுவாவே கடக ராசிக்கு நல்ல நன்மைகளா தான் இருக்குது. எத நெனச்சும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நாளா கஷ்டங்கள அனுபவிச்சுட்டீங்க. அதனால இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். நல்ல காசு, பணம், நல்ல வருமானம், பலவிதமான சகல விதமான சௌபாக்கியங்கள் இது எல்லாமே இருக்கு. சொத்து சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. அதிர்ஷ்ட ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. தெய்வ கடாட்சம் அமைப்பு இருக்கு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், ஆசீர்வாதங்கள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. பிசினஸ பொறுத்தவரைக்கும் தொழில் ரீதியா நெறைய மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா, கட்டாயம் இருக்கு. உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அதிபதியா இருக்காரு. செவ்வாய் சனி கூட வருட ஆரம்பத்துல சேர்ந்திருப்பாரு. ஆனா 45 நாளுக்கு அப்புறம் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றாரு. அப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கு. 10ஆம் இடத்துக்கு சனியுடைய தாக்கங்கள் இல்ல. ராகு, கேதுவுடைய தாக்கங்கள் இல்ல. அதனாலயே நல்லா டெவலப் பண்ண முடியும். தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமைப்புகள் ரொம்ப அற்புதமா இருக்கு. பலவிதமான ஐஸ்வர்ய பிராப்தங்களே கொண்டு குடுத்துரும் உங்களுக்கு. காசு, பணம், வருமானம் வரதுல தடை இருக்கு அப்படின்னா 2ஆம் இடத்துல கேது இருக்குது. ஆனா, குரு உங்களுக்கு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் இது அப்படியே மாறிரும். எப்படி மாறும் அப்படின்னா, இவ்வளோ நாளா நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. குடுத்த பணம்லாம் ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கும்ல. அது எல்லாம் வருமானங்கள் வர ஆரம்பிச்சுரும். அதனால தொழில நல்லா டெவலப் பண்ண முடியும். தொழில் நல்லபடியா ரன் பண்ண முடியும். தொழிலிருந்து நிரந்தரமான வருமானங்கள் உறுதியாக இருக்கு. நல்ல லாபங்கள சந்திக்க முடியும். உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் அதிபதி. சனி 9ஆம் இடத்துலருந்து 11ஆம் இடத்த பார்க்கறதுனால தொழில் மூலியமா நல்ல லாபம் வரும். காசு, பணம் வரும். நீங்க நெனச்ச விஷயங்கள், ஆசை, அபிலாசைகள் இது எல்லாத்தையுமே நீங்க இந்த வருடம் அனுபவிக்க போறீங்க. பொதுவாவே நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்டின்னா, கட்டாயம் வழிபாடு பண்ணிக்கங்க. திங்கட்கிழமை அம்மன் வழிபாடு பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாரியம்மனோ, அல்லது பகவதி அம்மனோ வழிபாடு பண்ணாலே போதுமானது. அல்லது சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய தாயார வழிபாடு பண்ணுங்க. இது என்னன்னா, ஜஸ்ட் உங்க திங்கட்கிழமை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். என்னால ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கேன். அதனால கோவிலுக்கு போக முடியாதுன்னா பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. டெய்லி சந்திரன் ஒரு வளர்பிறை சந்தன வழிபாடு பண்ணுங்க. இந்த கடக ராசிக்கு நிலாவ பார்த்து வழிபாடு பண்ணாலே பலவிதமான அற்புதங்கள் உங்களுக்கு குடுத்துரும். அதனால கவலைப்பட வேண்டாம். குரு உங்களுடைய ராசிக்கு ஜூன் மாசம் வராரு. அது இல்லாம அதிசாரத்துல 2ஆம் இடத்துக்கு வேற போறாரு. எப்போன்னா அக்டோபருக்கு மேல போறாரு. அப்போ காசு பணம்ங்கிறது உங்களுக்கு ஒரு இவ்ளோ நாளா டைட் பொசிஷன்ல இருந்தா கூட, இந்த டைம்ல என்னன்னா, காசு பணம் நெறைய ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுரும். அப்போ பிசினஸ நல்ல குரோத் பண்ணிக்கலாம். அதுல நல்ல வருமானம், நிரந்தர வருமானம், லாபங்கள கட்டாயம் ஈட்டிறலாம். உங்களுக்கு 4 குடைவரும் 11 குடைவரும் சுக்கிரனா இருக்கனால, அவர் மாதம் மாதம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கனால, அதனால பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகளே கிடையாது. ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். முக்கியமா பிசினஸ் குடுத்து ஒரு பக்கம் பணம் லாக் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த லாக் ஆன பணம்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த வருடம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமானது. ஏன்னா உங்களுக்கு 6 குரு. அவரு உங்களுடைய ராசியிலே உச்சமாகறதுனால, உத்தியோகத்துல உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் அப்படிங்கிற மாரி தான். நல்ல அமைப்புகள். பல வருடங்கள் கழித்து உங்களுடைய ராசியில இதுக்கு முன்னாடி 12 வருஷம் ஆயிருக்கும். அதான் பல வருடங்கள் சொல்றேன். பல வருடங்கள் கழித்து இந்த வருடம் உங்க ராசியில குரு உச்சமாகுறாரு. அப்போ 6 குடைவர், 9 குடைவர். 6ஆம் அதிபதிங்கிறது என்ன? நல்ல காசு பணம் வர்றது. அதே மாரி உத்தியோகம் இது எல்லாமே. 6ஆம் இடம்ங்கிறது வெற்றியும் கூட. அதனால இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களும் கொடுக்கணும்ல. அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுடைய ராசியில குரு உச்சமாகும்போது, இவ்ளோ நாளா என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ, அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் பிரதிபலனா நல்ல
சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நெறைய நன்மைகள் தான் நடக்கும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல இது சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தவங்கலாம் வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறது. நீங்க எதிர்பார்த்த விட பல மடங்கு ஊதிய உயர்வுகள் கிடைக்கிறது. உத்தியோகத்திலேருந்து அடுத்தடுத்த விஷயத்துக்கு புரமோஷன் ஆயி, டெவலப் ஆயி போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. பொதுவாவே சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்புகள் இருக்குங்க. படிப்புல மிகப்பெரிய லெவல்ல நீங்க வந்துருவீங்க. படிச்சு முடிச்சோனே வேலை கிடைக்கும். உயர்கல்விக்கு வெளிநாட்டுக்கு போறது, உயர்கல்வி நல்ல இடத்துல வந்து பிளேஸ் ஆகுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு உச்சமாகுறது வந்து சகல விதமான தோஷங்களையும் என்ன செய்வாரு? சரி பண்ணி குடுப்பாரு உங்களுக்கு. பொதுவா குரு வந்து உங்களுக்கு நல்ல நன்மைகள செய்யக்கூடிய காலகட்டங்கள். இந்த டிசம்பருக்கு அப்புறம் வந்து ராகு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலயும், கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் இருக்காரு. இந்த கேது வரக்கூடிய காலகட்டங்கள்ல மனம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த கண்ட்ரோல் பண்ணி பழகிக்கங்க. சந்திரன், கேது சேரக்கூடிய விஷயம் பெரிய லெவல்ல நல்லது கிடையாது. இந்த ராகு, கேது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கேது வந்து மன சிக்கல்கள் அல்லது டிப்ரஷன்ஸு இந்த மாரி விஷயங்கள குடுக்கும். நம்ம திடீர்னு சந்தோஷமா இருப்போம். திடீர்னு மூட் அப்செட் ஆகும். ஏதாவது ஒரு சூழ்நிலைகள கிரியேட் பண்ணி குடுக்கும். இனம் புரியா கவலைகள், மனப்பதட்டங்கள ஏற்படுத்தி குடுக்கும். நன்மை மட்டுமே நான் சொல்லக்கூடாது. ராகு, கேதுக்கள்னால தீமைகள் தான் உண்டாகும். நான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். கேது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திரன் மேல கேது வரும்போது தாயாருக்கு கண்டம், மாமியாருக்கு கண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி சந்திரன் வந்து மனச குறிக்கும். அதனால மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இனம் புரிய கவலை, டிப்ரஷன்ஸ் இதெல்லாம் வராம தவிர்க்கணும் அப்படின்னா, கட்டாயம் நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பல அற்புதமான பலன்கள உங்களுக்கு கொண்டு வந்துரும். ஸோ எல்லா விஷயங்களும் இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்து சனியில வந்து நெறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதிலேயே ஏகப்பட்ட பாடங்கள கத்து வச்சிருப்பீங்க. அது அதனால இப்ப வரக்கூடிய கேது வந்து பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு தான் நெனைக்கிறேன். ஏற்கனவே அடி வாங்குனவங்களுக்கு, இப்ப புதுசா அடி வாங்குனா வலிக்குமா? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நான் உங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு சொல்லல. ஆனா இந்த கேது வந்து வரும்போது இந்த மாரி விஷயங்கள குடுப்பாரு. அத சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈஸியா கடந்து போயிற முடியும். அது போக பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன், கேது காம்பினேஷன் அவ்வளோ நல்ல காம்பினேஷன் கிடையாது. ஆனா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் குடுத்துருவாரு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குருநாதர் வழிபாடு, ஒரு தெய்வத்துடைய அனுக்கிரகம் அதே மாரி வந்து, அம் நீங்க நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி, ஒரு புனித யாத்திரை போறது, புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள், குருநாதருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள ஏற்படுத்தி குடுப்பாரு. இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பெயர்கள ஏற்படுத்தி குடுப்பாரு. நீங்களுக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு நல்ல பேர் தான் இருக்குன்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா, உங்களுடைய பேர் பிரபலியமாகும். ஒரு பேர், புகழ் அதாவது நன்மதிப்பு அப்படிங்கிறது இந்த சொசைட்டில நீங்க யாருன்னு வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய டைமு. அது கூட பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். இது கிடைச்சிட்டாலே மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிறலாம். அதே மாரி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க. 6 குடைவர் உங்களுடைய ராசியில உச்சமாகிறது வந்து, நீங்க நினைக்கக்கூடிய, விரும்பக்கூடிய அத்தனையுமே நடக்கப்போது. அவரே 9ஆம் அதிபதியா இருக்காரு. அதனால வந்து என்னன்னா, சொத்து சேர்க்கை உண்டு. வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாரி பிராப்தம்லாம் உறுதியாக இருக்கு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு உச்சமாகறதுனால இன்ன பலன் தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. 9 கூடியவர் பாக்கியாதிபதிங்கிறதுனால கடன் ரீதியா யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, அவங்க எல்லாமே இந்த வருடத்துல கடன்ல இருந்து ரிலீவ் ஆயிற முடியும். என்னடா இது நமக்கு எந்த சோர்ஸுமே இல்லையே! எப்படி கடன்ல இருந்து ரிலீவ் ஆகும்ன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அதாவது கிரகம் ஒரு விஷயத்த குடுக்கணும்னு நினைச்சுச்சுன்னா, எப்படி வேணா குடுத்துரும். அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 6 கூடையவரும் 9 கூடையவரா இருக்காது. அதாவது கடன குடுத்தவரே பாக்கியாதிபதியா இருக்கும்போது, உங்களுடைய ராசியில உச்சமாகறனால, கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகிரும். ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து விலகிரும். அது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. கட்டாயம் அதுக்கு உண்டான தீர்வு, நீங்க எப்படி அதுலருந்து வெளில வரணும். சின்ன வழிபாடு அது நான் சொல்றேன். ஓகேங்களா? இத நீங்க செஞ்சாலே போதுமானதுங்க. முக்கியமா கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை வெளிவரும்ன்னு சொன்னேன்ல, அதே மாரி தேக ஆரோக்கியத்த கவனமா இருக்கணும். குரு வந்து காசு பணத்த குடுப்பாரு. அதே நேரத்துல உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் என்ன செய்வாரு? பெருசு பண்ணிருவாரு. அவருடைய வேலை வளர்க்கறது மட்டும் தான். நோய் ஏதாவது சின்னதா இருந்தா பெருசா வளர்த்து விட்டுருவாரு. ஹெல்த்த ரொம்ப ரொம்ப பாத்துக்கணும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம்
தீமையான பலன்கள் என்னவென்றால், ஹெல்த்த ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். குரு உச்சமாகுறாருன்னா, காசு, பணம் வரும். ஆனால், உடல அப்படியே கெடுத்து விட்டுருவாரு. அதனால சாதாரண பிபி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய லெவல்ல ட்ரீட்மெண்ட் போற மாரி. அது மாரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. முக்கியமா பெண்களா இருந்தா யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் வழிக்கு அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு. உங்களுக்கும் சர்ஜரி அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. ஏன்னா அஷ்டமாதிபதி 9ல இருக்கு. அந்த அஷ்டமாதிபதிய குரு உச்சமாயி பார்க்குறாரு. 6 கூடையவரும் அஷ்டமாதிபதியும் தொடர்பு இருக்கும்போது, அறுவை சிகிச்சை இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. கூடுதல் கவனம் தேவை. ஒரு சின்ன பிரச்சனைன்னா உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிச்சினாலே போதுமானது. தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்து இதெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாரி உயில் சொத்துக்கள், பினாமி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு. கோர்ட்டு, கேஸு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு நீங்க தான் ஜெயிப்பீங்க. உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க யார் மேல கேஸ் போட்டிருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட்டு, கேஸு எல்லாமே உங்களுக்கு வெற்றி ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு. முக்கியமா 5ஆம் இடத்த குரு பார்க்கிறதுனால புத்திர பாக்கியம் இருக்கு. 7ஆம் இடத்த பார்க்கிறதுனால கலத்திர பாக்கியம் இருக்கு. திடீர் திருமணம் அமைப்பு, குரு பலம் பரிபூரணமாக இருக்கனால, திருமண பேச்சுக்கள் ஆனாலே திடீர்னு திருமணம் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பு. யாரையாவது நீங்க விரும்பியிருக்கீங்க அப்படின்னா, குரு 5ஆம் இடத்த பார்த்து, 7ஆம் இடத்த பார்த்து, 9ஆம் இடத்த பார்க்கிறாரு. அதனால பெற்றோர்களுடைய சம்மதத்தோடயே திருமணம் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு. நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த டைம்ல நீங்க சொன்னீங்க. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்க வீட்ல சொன்னீங்க அப்டின்னா, முன்னாடி சண்டை போடுவாங்க. கொஞ்சம் சண்டை போட்டுட்டு, ஆனா அத சம்மதிச்சு, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடயே ஒரு நல்ல அங்கீகரிக்கப்பட்ட திருமணமா உங்க திருமணம் ஆகும். நெறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் தான் இருக்குது. காதல் ரீதியா இருக்கக்கூடிய மனக்கசப்புகள்லாம் நீங்கி, காதலர்களுக்கிடையே ஒற்றுமை இருக்கும். அதே மாரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுகிட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய சூழ்நிலைகள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை, நல்ல இணக்கங்கள், அந்யோன்யங்கள், பாசங்கள்லாம் அதிகரிக்கும். பொதுவாவே இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இடையில பிரிஞ்சிருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா? இந்த கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் ஆகுறது, பிரியறது, இந்த மாரி வழக்குகள் நடக்கிறது. இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு ஃபேவரா மாறி பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு 3 குடையவரும், 12 குடையவரும் புதனா போறாரு. ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்திக்கங்க. அதே மாரி வேலை கிடைக்குமா அப்டின்னா, கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க படிச்சு முடிச்சோனே நல்ல வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் ஒரு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. குரு 5ஆம் இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கும். பொதுவாவே உங்களுடைய ராசியில வந்து இந்த டிசம்பர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி கேது வந்து பெயர்ச்சியாயி வராருன்னு சொன்னேன்ல. எந்த விஷயத்துக்கு நன்மையோ இல்லையோ, ஆனா குருவும், கேதுவும் சேர்ந்தக்கூடிய அமைப்பு, பிளஸ் சந்திரனும் இருக்கனால, ரொம்ப வருஷமா வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்ல, குழந்தை இல்ல அப்டின்னா, கட்டாயம் இந்த வருஷம் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க அப்டின்னா, இந்த செயற்கை முறை குழந்தைகள் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஐவிஎஃப் அதே மாரி டெஸ்ட் டியூப் பேபி இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். இதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட இந்த டைம் ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிருங்க. உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இந்த வருடம் உறுதியாகவே இருக்குது. ஒரு சிலருக்கு நேச்சுரல் பேபியாவே கட்டாயம் வந்துரும். ஏன்னா, அந்த மாரி அமைப்பு. ஏன்னா, உங்களுடைய ராசியிலேயே ராசியில குரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேது. இந்த குரு, கேதுவே வந்து பார்த்தீங்கன்னா, செயற்கை முறையில் கருத்தரிப்பு, குழந்தை பேறு அப்படிங்கிற விஷயத்துக்கு 100% சக்சஸ் குடுக்கும். அதுவும் இல்லாம குரு 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. புத்திர பாக்கியம் 100% உறுதியாக இருக்கு. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல அமைப்புகள் இருக்குங்க. புரமோஷன் கிடைக்கிறது. உங்களுக்கு பேரு வந்து நீங்க புரமோஷன் லிஸ்ட்ல இல்லன்னா கூட, பேனல்ல இல்லன்னா கூட, ஆனா உங்களுடைய இது வந்து டக்குன்னு புரமோஷன் ஆயிரும். அந்த மாரி ஒரு அமைப்பு. உயர் அதிகாரிகளுடைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் உங்கள பாராட்டுவாங்க. அவங்களுக்கு வாலண்டரியா நீங்க போய் வேலை பார்க்கக்கூடியது. உங்கள புடிச்சு போய் அவங்க வந்து வேலைக்கு கூப்பிடுறது. அதே மாரி பெரிய மனிதர்கள், பெரிய அதிகாரிகளுடைய தொடர்புகள் ஏற்படுறது. அது மூலியமா காசு, பணம் சம்பாதிக்கிறது. நல்ல ப்ரமோஷன், நல்ல அமைப்புகள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. இந்த சிவில் சர்வீஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு, பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைமு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த வருடத்துல வந்து ஒரு நல்ல உத்தியோகத்துல போய் அமைச்சுக்குவீங்க. ஏன்னா குரு பலம் அந்த அளவுக்கு இருக்கு. கடக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். ஜென்ம குரு அப்படிங்கிறது டென்ஷன் அந்த மாரி அலைச்சல்கள் குடுத்தாலும்,
எல்லா விஷயமுமே நீங்க நெனச்ச விஷயங்கள இது பண்ணிக்க முடியும். நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு. ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாரி திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆயிரும். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நெறைய நன்மைகள் இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியமும் கிடைக்கும். குடும்பத்துல நன்மதிப்பு இருக்கும். இவ்வளோ நாளா மன உளைச்சல்கள்லாம் இருந்துச்சுன்னா, அது எல்லாமே மாறி, கணவரோட நல்ல இணக்கமான சூழ்நிலைகளும், சௌபாக்கியவதி அப்படின்னு சொல்லக்கூடிய பேரும் எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பெண்களுக்கு இருக்கு. நல்ல அமைப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே சாதிக்கிறதுக்கு கூடிய வருடமா தான் இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயம் இருக்க போதுங்க. நீங்க என்ன ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க. 11 குழைய சுக்கிரன் உங்களுடைய ராசியில குருவும், சுக்கிரனும் இணையக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப அற்புதம். ஐஸ்வர்ய பிராப்தம், கைமேல பலன் அப்படிங்கிறது, நகை வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாரி எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு அப்ப நிறைவேறிருங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு, இது வந்து என்னன்னா, உங்களுக்கு குரு, கேது சேர்ந்துச்சு அப்படின்னா, இந்த ஓவர் நைட்ல ஒபாமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு சாதாரண சின்ன ஒரு விஷயத்த வீடியோவா போட்டிருந்தீங்க அப்படின்னா, அப்படியே ட்ரெண்ட் ஆகுறது. ஒரு மியூசிக் ஃபீல்டா இருக்கலாம், அல்லது வந்து நீங்க ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா ஃபீல்டா இருக்கலாம். எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, கலைத்துறை அப்படிங்கக்கூடிய இது வந்துட்டீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேமு, உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸு, மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி, காசு பணம் பார்க்கறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க இது பண்ணலாம். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய திறமைகள காமிக்கிறது, உங்களுடைய புரோகிராம்ஸ பண்றது, உயரிய விருதுகள் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. அரசியல்வாதிகளுக்கு கடகராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நேரங்காலம் சரியில்ல. பொதுவாவே கடகராசி தான் தமிழ்நாட்டை ஆளுமை அதிகமா பண்ணிருக்கு. கடக லக்னத்துல பொறந்தவங்க, கடகராசி கடகத்துல ஏதாவது கிரகம் இருந்தாலேங்க, அவங்க தமிழ்நாட்ட நெறைய பேரு வந்து ஆண்டவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடகத்திலே ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும். அந்த அளவுக்கு கடகராசிக்கும், அரசியலுக்கும், தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. இப்போ கடகராசி ஆட்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டா, நல்லா இல்ல. ஏன் நல்லா இல்ல அப்டின்னா, சனி 9ஆம் இடத்துக்கு போயிருக்கு. அஷ்டமத்து சனி தானே முடிஞ்சிருச்சு அப்டின்னு நீங்க நெனைக்காதீங்க. இந்த ஜென்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, வனவாசம்னு சொல்லுவாங்க. இந்த ராமர் இருக்கார்ல, ஸ்ரீராமர். ஜென்ம குரு அதாவது அவருடைய ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம், பட்டாபிஷேகத்திலிருந்து என்ன ஆயிருக்குது? என்ன இருக்கு? அவரு வந்து காட்டுக்கு தான் போனாரு. ஜென்ம குரு வனவாசம். ராமன் வனவாசம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதே மாரி கடக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அது எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, என்னைய வந்து கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துனாலும் சரி, நான் உண்மையத்தான் சொல்லுவேன். ஜெயிக்க போறது கிடையாது. கட்டாயம் நீங்க நெனச்சது நிறைவேறாது. நீங்க என்ன நெனச்சாலும் அது நிறைவேறாது. அதுக்கு பரிகாரங்கள பண்ணிக்கங்க. கடக ராசியில இருக்கவங்க கெட்ட பேர் வாங்காம இருக்கிறதே பெரிய விஷயம் தான். எவ்வளோதான் இதா இருந்தாலும் சரிங்க, நீங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, இல்ல எப்படி இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தையும் இழுத்து அசிங்கப்படுத்துவாங்க. ஜென்மத்தில குரு மட்டும் கிடையாது, கேதுவும் இருக்கு. பொதுவாவே அரசியல் வாழ்க்கை அப்படின்னா, அந்த ராகு, கேதுக்களுடைய நன்மைகள் உங்களுக்கு வரவே வராது. 7ஆம் இடத்துல ராகுவும், உங்களுடைய இதுல கேதுவும், கூட குருவும் சேர்ந்திருக்கனால, அரசியலுக்கு இந்த கிரகச் சேர்க்கை நல்ல கிரகச் சேர்க்கை இல்ல. அப்போ சோசியல் மீடியால நீங்க ஒரு இது ட்ரெண்டிங் ஆவீங்க. உங்கள பத்தி கேவலமா பேசுறது, அதே மாரி நீங்க நல்லது செய்யணும்னு நெனச்சா கூட அத அப்படியே அகைன்ஸ்டா எத செஞ்சாலும் சரி, அத அப்படியே வந்து தப்பாவே போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஜெயிக்க முடியுமான்னா ஜெயிக்க முடியாது. சரி நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியுமான்னா போக முடியாது. இந்த வருஷம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிப்பீங்க. இதுக்கு என்னன்னா யாகங்கள், பூஜைகள், வேள்விகள்லாம் பண்ணிக்கணும். நீங்க என்ன நெனச்சாலும் அது நடக்காதுங்க. அதனால இந்த காலகட்டத்த ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணா மட்டும் தான் நீங்க பெரிய லெவல்ல சிக்காம தப்பிப்பீங்க. அரசியல்வாதிகள் கடகராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கங்க. இல்லைன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன். பொதுவாவே கடக ராசிக்கு சாதாரணமா பிசினஸ், இந்த தொழில், உத்தியோகம் இது எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கு. காசு பணம் நல்லா இருக்கு. ஹெல்த்தையும், தேக ஆரோக்கியத்தையும் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. அனைவருக்கும் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. குரு பகவான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ் வருஷத்தில்
கடகத்தில் உச்சமாகிறாருங்க. இது ரொம்ப அட்டகாசமான அமைப்பு. எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு குருவோட அருளால் நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்க போகுதுங்க. ப்ளஸ் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம்னாங்க 2 பயிற்சிகள் இருக்குது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராருங்க. அது மட்டும் இல்லாமல் 5/12 வந்து 2026 ராகுகேது பயிற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ இந்த 3 கிரக பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தாக்குதல்களை நமக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனியும் வந்து மீனத்தில் இருக்காருங்க. இப்போ இந்த 4 கோள்கள் தான் வந்து நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடங்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு அற்புதமான பலன்களையும் கொடுக்க போகிறாங்க. சரி, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. கடகராசிக்கு அதிபதி சந்திரனுங்க. அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டையுமே கேரிங், எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு லவ், எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு அஃபெக்ஷன் இருக்கக்கூடிய ராசி இந்த கடகராசிங்க. இந்த அன்பாலையும் இந்த காதலாலையுமே அடுத்தவங்ககிட்ட ஏமாந்து போகக்கூடிய ராசியும் இந்த கடகராசி தாங்க. உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசிலேயே ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் வந்து உச்சமாகிறாருங்க. இது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய நிகழ்வு. அப்போ ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இந்த வருடம் வந்து இருக்க போகுதுங்க. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் உங்கள் ராசிலேயே இருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்குறனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருப்பீங்க, அது இப்போ உங்களுக்கு வந்து சூப்பராக கைகூடி வருங்க. அதே மாதிரி 5 வருஷமாக ஏகப்பட்ட பிரச்சனை, 7 வருஷமாகவே ஏகப்பட்ட பிரச்சனை. தொழிலில் தோல்விங்க, நண்பர்கள் ஏமாற்றிட்டாங்க, உடம்பு சரியில்லை, ஒரு ஆப்ரேஷன் பண்ண அதுவும் எனக்கு சக்ஸஸ் ஆகலை, ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சு என் வாழ்க்கையே அவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்திருப்பீங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நல்ல ஒரு பதவி உயர்வு, உத்தியோகத்தில் ஒரு மாற்றம், நீண்ட நாளாக ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அவங்க பண்ணுற தப்புக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாயிரும். அதனால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தை பாக்கியம் சூப்பர். உங்களுக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லைங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் போகட்டுமா அப்படின்லாம் கேட்குற கடகராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அட்டகாசமாக இருக்குங்க, சாதகமாக இருக்குது. சுயஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகலாங்க. அதே மாதிரி வளர்ந்த குழந்தைங்க, என் குழந்தைக்கு 28 வயசு ஆகுது, 30 வயசு ஆகுது, அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல, அதுக்கு கல்யாணம் பண்ணியாச்சுங்க, ஆனால் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற கவலைப்பட்டிருக்கவங்களுக்கு எல்லாம் இப்போ உங்களோட வளர்ந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகிறதாகட்டும், அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்காம இருக்குங்க, அப்போ உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னா அது உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அது இல்லாமல் உங்கள் கடகராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான குருவோட பார்வை உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை, உங்களை விட ஒரு உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அவங்க மூலியமாக நீங்கள் திருமணத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் அப்லிஃப்ட் ஆகிறதுக்கான ஒரு அமைப்பும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னருங்க, அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் மூலியமாக வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர், இவ்வளோலாம் ஒரு பிஸ்னஸை கவனிச்சிருக்க மாட்டார், இப்போ அவர் ஃபுல்லாக பிஸ்னஸில் வந்து இறங்கி நின்று உங்களுக்கு வேலை செய்ய போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோட நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர், ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல இன்வெஸ்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நானும் என்னோடய ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னாங்க பிரிஞ்சிருக்கோம். என்ன அப்படின்னா உத்தியோக ரீதியாக அவங்க ஒரு ஊரில் இருக்காங்க, நான் ஒரு ஊரில் இருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்போ தான் நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்னு இயங்கிட்டு இருக்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி ஒரே குடும்பமாக இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி சனி 9 பாக்கிய சனி எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுப்பாருங்க. உத்தியோகத்தில் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து, ஒரு ப்ரமோஷன்லேருந்து, உயரதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க.
தந்தை வழி சொத்து, பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்தில் இருந்த பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இப்போ சாதகமாக முடிய போகுதுங்க. 9ல் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நிறைய பெரியோர்கள், சித்தர்கள், இந்த மாதிரியான அவங்களோட சந்திப்பு, அவங்களோட ஒரு ஞானம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தால் உங்கள் வாழ்க்கை இந்த வருடம் ரொம்ப ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை உங்களுக்கு கொடுக்குதுங்க. சனியோட வந்து பார்த்திங்கன்னா பாக்கியத்தில் சனி இருந்தாலுமே ஒரு சின்ன தடையை கொடுத்து அந்த தடையை தாண்டி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பையும் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பாருங்க. உங்களோட மூத்த சகோதரர் ஆகட்டும், இளைய சகோதரர்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன தடங்கல்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அது முன்னாடி நின்று அந்த விஷயத்தை நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்து அவங்களுக்கும் உங்கள் ஒரு லைஃப்பில் ஒரு அப்லிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு மூமெண்ட் உங்களுக்கு இந்த வருஷத்தில் கிடைக்க போகுதுங்க. லோனுக்காக நிறைய காத்துட்ருக்கேன், லோன் கிடைக்குமா கிடைக்காதா, அந்த லோன் வந்து வந்ததுக்கப்புறம் தான் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படின்னா ஒரு சின்ன டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு லோன் கிடைக்குங்க. லோன் ரீபேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. தங்கம், அதாவது கடகராசிக்காரங்க எவ்வளோ வசதிகள் குறைவாக இருந்தாங்கன்னா கூட அவங்கவுங்களோட பொருளாதார வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு குண்டுமணி தங்கமாவது கடகராசிக்காரங்க இந்த வருடம் வாங்கக்கூடியது இருக்குது. தன சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, நவரத்ன சேர்க்கை, ஏதாவது ஒரு முத்து, மாணிக்கம், வைரம் அவங்க ராசிப்படி ஏதாவது ஒரு நவரத்னம் வாங்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. அதுமாதிரி தொழிலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்க போகுதுங்க. லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. இவ்வளோ நாள் லைஃப்பில் செட்டில் ஆக முடியல, எனக்கு 40 வயசு ஆச்சு, 40 வயசு ஆயிடுச்சுங்க, ஜான் ஏறுனா முளை சறுக்கிட்டே இருக்குது அப்படின்னா இப்போ குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து உச்சமாகறனால கட்டாயம் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இப்போ இருக்கிறத விட சூப்பரான பொசிஷனுக்கு போவீங்க. கொஞ்சம் டென்ஷனும் கோவத்தையும் மட்டும் குறைச்சிக்கோங்க. கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவு சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஓவர் எமோஷ்னல் வந்து உடம்புக்கு ஆகாதுங்க. அதனால் எமோஷ்னலை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் ரொம்ப நல்லதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்குங்க எங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையும் ஓவர் அட்டாச்மெண்ட் அப்படின்னு வேண்டாங்க. கடகராசி பெண்கள்கிட்ட இருக்க மைனஸே அப்படி தான். என்ன அப்படின்னா எல்லாத்தையும் தான் மேலே எடுத்து போட்டுக்குவாங்க. அப்புறம் தான் மேலே எடுத்து போட்டுக்கிட்ட எல்லாத்தையும் முன்னாடி நீ செஞ்சுட்டு எனக்குரிய மரியாதை கொடுக்கல, என்னை யாருமே கண்டுக்கல அப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த பெண்கள் இருப்பாங்க. இந்த வருடம் இன்னும் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாகும். உங்களோட மனசுக்கு உடம்புக்கும் ரொம்ப போட்டு வருத்திக்காமல் உங்களோட வேலைகளை செய்யுங்க. கொஞ்சம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களோட சந்தோஷமாக இருங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த வருஷம் இருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் வருது பார்த்திங்களா, அதில் உங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே உங்களோட படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. மெமரி பவர் ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், இல்லை படித்து முடிச்சுட்டு ஒரு வேலையில் இப்போ தாங்க ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சவங்களாகட்டும்ங்க, ஒரு புதுசாக ஒரு ஸ்கில்லை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. புதுசாக உங்களோட தொழிலுக்கான ஒரு படிப்பை அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக படிங்க. அது மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தில் இன்னும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் இந்த சமயத்தில் உங்களுக்கு சூப்பராகவே கிடைக்க போகுது. சீனியர் சிட்டிசனான எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குடும்பத்தோட ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வருடத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் குடும்பத்தில் எல்லாருமே உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட உடல் ஆரோக்கியத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் கிடைச்சே தீருங்க. உங்களை இன்னும் இந்த வருடத்தை முழுமையாக சூப்பராக மாற்றிக்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா திருவக்கரை வக்ரகாளி அம்மன் வழிபாடு வந்து பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கடலில் குளிச்சுட்டு நாளிக்கிணறில் குளிச்சுட்டு முருகனை மனசார கும்பிட்டுட்டு அங்கே அந்த பன்னீர்களை விபூதியை வாங்கிட்டு வந்து உங்களோட விபூதி கிண்ணம் இருக்குது பார்த்தீங்களா வீட்டில், அதில் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் அந்த திண்ணூரை கொஞ்சம் வச்சுக்கோங்க. அந்த முருகனோட அருளால் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான வருடமாக இருக்கும்.
இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னாங்க பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடுங்க. சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு இன்னும் அற்புதமாக நடக்குங்க. தசாபுத்திகள் குறைவாக இருக்கிறப்ப சரியாக இல்லாத பட்சத்தில் இந்த பலன்களில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு பார்த்திங்கன்னா வகுப்புகள் நெக்ஸ்ட்டு பேட்ச் நாங்கள் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னா நிறைய அற்புதமான பலன்கள்லாம் இருக்கு. உங்க ராசிக்கு நல்ல கிரக அமைப்புகள். சனி 7.5 சனி அப்படிங்கிறது முற்றிலுமாக நீங்கிருச்சு. சனி 3ஆம் இடத்துல இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்த ராகு டிசம்பருக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு வராரு. அதுக்கப்புறம் குரு 6ல இருந்தவர் குருபலம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்க போகுது. 7ஆம் இடத்துல உச்சமாகுதுங்க. அப்புறம் கேதுவும் 7ஆம் இடத்துக்கு வருது. இது ஒரு கிரக நல்ல அமைப்புகள். பொதுவாவே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நிறைய மாற்றங்கள் இந்த வருடம் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு இருக்கு. அந்த மாற்றங்கள் எல்லாமே நன்மைகளா தான் மாறப்போகுது. எப்படி அப்படின்னா ராகு உங்க ராசிக்கு வரும்போதே நிறைய மாற்றங்கள் இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் டென்ஷன், டிப்ரெஷன், இனம் புரியா கவலைகள், பதட்டங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் காசு பணம்ங்கிறது மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சியாக போகுது. என்ன அப்படின்னா ராகு எப்பவுமே பிரம்மாண்டத்தையும் வளர்ச்சியும் கொடுப்பாரு. அப்ப இந்த வருஷம் நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமும் பிரம்மாண்டமாகவும் வளர்ச்சியாவுமே மாறப்போகுதுங்க. டிசம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான வாழ்க்கை, ஜாக்பாட்டான வாழ்க்கை, ஐஸ்வர்ய பிராப்தம், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்கும். ஏன் அப்படின்னா ராகு உங்க ராசிக்கு வந்திருக்காரு. குரு உச்சமாயி பார்ப்பாரு. உங்களுக்கு குருபலம் பரிபூரணமா இருக்கனால நல்ல அமைப்புகள். 3ஆம் இடத்தையும் குரு பார்ப்பாரு. எதிர்பாராத ஒரு நல்ல நிகழ்வுகள், எதிர்பாராத ஐஸ்வர்ய பிராப்தங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா குரு 11ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. 7ல இருந்து 11 பார்க்கிறாரு. 11 என்ன குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் தான் 11. 11ங்கிறது லாபஸ்தானம். அதனால காசு பணம் அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு நல்ல மழையாக பொழிய போகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா பிசினஸ் நல்ல டெவலப்மெண்ட் தான் இந்த வருஷம். 10 குடைவர் வருடம் பிறக்கும் போதே உச்சத்துல இருக்காரு. இது ஒரு நல்ல அமைப்பு. அடுத்தடுத்து மாதங்கள் ஒவ்வொரு மாதத்துலயும் ஒரு கட்டத்துல இருப்பாரு. அதனால பிசினஸை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்புகள் தான். அதுக்கு உங்களுக்கு ராகு கேதுவோ இல்ல சனியோடைய பார்வை தொந்தரவு எதுவும் கிடையாது. குருபலமும் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு இருக்கனால தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் கட்டாயம் வந்துடும். தொழில் மூலியமா நல்ல நிரந்தரமான வருமானம். அதே மாதிரி 3ஆம் இடத்துக்கு சனி இருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கறனால இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல அமைப்பு. லாபத்தை சம்பாதிச்சிட முடியும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். நிறைய தேங்கியிருந்த நிலைகள் எல்லாம் மாறி நல்ல மூவ்மெண்ட் ஆகும். உங்களுக்கு பிசினஸ் அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி போகும். முக்கியமா பிசினஸ் அப்படின்னாலே நல்ல லாபம் சம்பாதிக்கிறதுக்கு, காசு பணம் ஈட்டுறதுக்கு அது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு பிசினஸ்ல இருக்க போகுது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க. இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறாரு. வெளிநாடுகளுக்கு போறது, உத்தியோகம் வேற ஊருக்கு மாத்துறது, வேற நல்ல ஜாப் கிடைக்கிறது, இது மாதிரி அமைப்புகள் கட்டாயம் இருக்கு. 6 கூடையவரும் நல்ல அமைப்பு. 6ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வைகள் இல்ல. ராகு கேதுவோடைய இது இல்ல. எல்லாமே நல்ல அமைப்புகள். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். நீங்க ஒரு உங்களுடைய வேலையை அங்கீகாரம் பண்ணி உங்களுடைய ஆபீஸ்லயே மேனேஜ்மெண்ட் ஒரு நல்ல போஸ்டிங்கை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சேலரி இன்கிரிமெண்ட், சைட் பை சைடா அமௌண்ட் வர மாதிரி ஒரு அமைப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு குரு. காசு பணம்ல நல்ல அமைப்புகள். நிறைய பேருக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோக ரீதியாகவோ அல்லது பிசினஸ் ரீதியாகவோ நீங்க பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குரு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சனி உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால நல்ல அமைப்புகள் இருக்கு. அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல அனுகூலமாவும் ஆதாயமாவும் தான் அதெல்லாமே மாறும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அமைப்பு தான். குருபலம் பரிபூரணமா இருக்கு. நினைச்ச விஷயங்களை சாதிக்க முடியும்.
நல்ல யுனிவர்சிட்டி ரேங்க்லாம் எடுப்பீங்க. நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறது, உயர்கல்விக்கு நல்ல இடத்துல போறது, நல்ல ஸ்கூலிங் போறது, நல்ல காலேஜ் போறது, இந்த மாரி அமைப்புகள். படிப்ப பொறுத்தவரைக்கும் பரிபூரணமான குருபலம் இருக்கு. கூட ராகுவும் சேர்ந்திருக்கிறனால பிரம்மாண்ட வளர்ச்சி. எது சேர்ந்தாலும் ராகு சேரும்போது பிரம்மாண்டமான வளர்ச்சிய குடுத்துரும். அதனால நல்ல மார்க்கு, டீச்சர்ஸ் கிட்டலாம் நல்ல பேர் வாங்குறது, புரொஃபசர் கிட்ட நீங்க எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ் பண்ணக்கூடியது. நீங்க இன்னும் இன்டர்ன்ஷிப் பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே வந்து ஒரு நல்ல சேலரில எடுத்துக்கிறது, இந்த மாரி அமைப்புகள் கிடைக்குங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகணும். ஆனா எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்னா, இந்த 2026 தமிழ் புத்தாண்டு, இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம், ஒரே 1 மாதம் மட்டும் வெயிட் பண்ணீங்கன்னா போதும். குரு ஆட்டோமேட்டிக்கா 7க்கு வந்துருவாரு. கட்டாய உத்தியோகத்துல உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கு. சீக்கிரமா நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய தகுதிக்கும், திறமைக்கும் ஏற்ற வேலை கட்டாயம் கிடைக்கும். நல்ல சேலரி இதுல கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கல்ல, எனக்கு இவ்ளோ தான் வரணும். எனக்கு வந்து 50K சேலரி வரணும். அந்த மாரிலாம் எதிர்பார்த்துட்டீங்கன்னா, எடுத்த உடனே அந்த ஜாப் போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. உச்சமான குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. அதனால பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்றதுக்குலாம் இது சூப்பரான டைமு. இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இது சூப்பரான டைமு. புதுசா வந்து தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களோட சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா, கோச்சார ரீதியா பரிபூரணமான குருபலம் 7ஆம் இடத்துல இருக்கனால பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. தொழில் தொடங்குறதுக்கு லோன் கிடைக்கும். ஏற்கனவே கடன் ரீதியா இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்த பார்க்கறதுனால, நீங்க நெனச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். வண்டி, வாகனங்கள், வீடுகள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி 3ஆம் இடத்த பார்க்கறதுனால, பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி, உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால வரும். இவ்ளோ நாளா ஒரு இடத்த விக்கணும், அதாவது லாபத்துக்கு விக்கணும்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. வாங்கி போட்டிருப்பீங்க. இது ஏறுனோனே இந்த இடத்த நம்ம சேல் பண்ணிர்லாம்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. அல்லது ஒரு வீட்ட வந்து நீங்க சேல் பண்ணணும். அப்பதான் கடன் கிடைக்க முடியும். கடன் அடைக்க முடியும். அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா சேல் ஆகாம இருந்துட்டுருக்கும். குரு 3ஆம் இடத்த பார்க்குறாரு. சனியும் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. ஆட்டோமேட்டிக்காவே வந்து என்ன ஆயிரும், உங்களுக்கு விக்காத இடம்லாம் வித்து தீர்ந்துரும். ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்குலாம் இது சூப்பரான டைம். யார் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்றீங்களோ, அவங்களுக்குலாம் நல்ல அமைப்புகள், பல கோடி சேர்த்துறது, பல லட்சங்கள வருமானங்களா கொண்டு வரது, இதெல்லாம் இந்த வருடம் தான் உங்களுக்கு நடக்க போகுது. பெரிய பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு, இந்த தமிழ் வருடம் வருது இல்லையா? அதுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல அமைப்புகள், பொருளாதார ரீதியா கட்டாயம் ஒரு உயர்வு தான். மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆசை, அபிலாசைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. மன மகிழ்ச்சிகள் இருக்கு. கணவர் வழி ஆதாயங்கள் இருக்கு. கணவர் வழி சொத்துக்கள், அதே மாரி நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறது, குடும்பத்தாருடைய ஆதரவுகள், புதுசா ஏதாவது ஒரு ஜாப் போறது, இல்ல ஒரு பிசினஸ் பண்றது, ஆன்லைன்லயே இருந்து பண்றது, வீட்ல இருந்துட்டு ஸ்டார்ட் பண்றது, சின்ன சின்ன விஷயங்கள செஞ்சு சந்தோஷம் அடைஞ்சுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. கணவர் வழி சந்தோஷம், மன நிறைவுகள் இருக்கும். பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தன விஷயமும் சாதிக்க முடியும். இந்த காலகட்டத்தில மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவ்ளோ அருமையா இருக்கு. வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள். சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. நீண்ட நாளா இழுபறியா இருந்த சொத்து சேர்க்கைலாம் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு வந்துரும். அதே மாரி திருமணத்த பொறுத்தவரைக்கும் மகர ராசியில இருக்கவங்களுக்கு திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா, பரிபூரணமாக இருக்கு. 7ஆம் இடத்துல குரு வராரு. அப்போ திருமணம் பேச்செடுத்தால டக்குன்னு திருமணம் நடந்துரும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இன்னும் சில பேர்லாம் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவீங்க. அதே மாரி காதல் மேரேஜ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. 3ஆம் இடத்த பார்த்து 7ஆம் இடத்த பாக்குது. 11ஆம் இடத்த குரு பாக்குது. அதனால திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ், லவ் மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. எதுவா இருந்தாலும் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலியமா பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பின்னாடி ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க வந்து நின்னு அத சால்வ் பண்ணுவாங்க. பொதுவா நான் கல்யாணம் ஆன கணவன் மனைவியாக இருந்தால், ராகு கேது பயிற்சி அவ்வளோ பரிபூரணமா நல்லா இல்ல. கேது வந்து சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள குடுக்கக்கூடியவரு. அப்போ ஏதாவது வீட்ல சண்டை அப்டின்னா, ஒருவருக்கொருவர் அனுசரிச்சு போணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன், மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு போனா ரொம்ப நல்லது. இல்லைன்னா 3ஆம் நபர்களுடைய தலையீடு வந்துரும். 12 கூடையவர் தான் 7ஆம் இடத்துல வந்து உச்சமாகுறாரு. கேது திருமண பந்தத்த பிரிக்காம விடாது. அதனால ராகுவா இருந்தா சேர்த்துவாரு. ஆனா கேது பிரிச்சு விடுறதுல மெயினா பாப்பாரு. "நீ எதுக்கு அங்க போய் இருக்கிற? வா மன நிம்மதி தேடு." அப்படின்னு கோயிலுக்கு கூட்டு போய் சாமியார உட்கார வைக்கிறது தான் கேதுவோட வேல. அதனால ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும்.
நீங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என் மேல தப்பு இல்ல. நான் எதுக்கு சாரி கேட்கணும்? அப்பல்லாம் நினைக்காதீங்க. எவ்வளோதான் இருந்தாலும் சரி, காசு, பணம் எல்லாம் இருந்தாலும் சரி, உறவுகள்ங்கிறது முக்கியம். யாருக்காக கஷ்டப்படுறீங்க? யாருக்காக வாழ்றீங்க? அதனால சாரி அப்படிங்கிறது ஒரு சிம்பிளா கேட்டுட்டு ஈகோவ அப்படியே தொடச்செறிஞ்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சுமூகமான இருக்கு. மத்தபடி எல்லா விஷயமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. தேக ஆரோக்கியத்துல கவனம். ராகு உங்க ராசிக்கு வர்றது அவ்வளோ நல்லது கிடையாது. என்னன்னா, இனம் புரியா பயம் அல்லது கவலைகள், பதட்டங்கள குடுப்பாரு. இல்லன்னா, உங்கள அறியாமயே டிப்ரஷன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமா இருங்க. சனியுடைய தாக்கமோ, குருவுடைய தாக்கமோ எதுவுமே இல்ல. எல்லாமே நன்மையா இருக்கு. இந்த ராகு சந்திரன் மேல வரது, தாயாருக்கு கண்டத்த குடுக்கும். அல்லது மனச ரொம்ப இறுக்கி புழியும். அது எந்த வகையிலங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா குரு பாக்குது. குரு பார்வை இல்லன்னா, இந்த ரீதியா தான் பிரச்சனைன்னு சொல்லலாம். குரு பார்க்கறனால மூடி மறைச்சிரும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள், மன பிரச்சனைகள வெளியில சொல்ல முடியாம தவிப்பீங்க. 2வது மத்தவங்க பார்வையில நீங்க ரொம்ப நல்லா ஹேப்பியா இருக்கிற மாரி தான் காமிச்சுக்குவீங்க. அப்படிதான் குரு பார்வை இருக்கனால அப்படிதான் நீங்க போர்ட்ரேட் பண்ணிக்குவீங்க. ஆனா, உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்கட்டயோ, அல்லது உங்க குடும்ப நபர்கிட்டயோ, பேரண்ட்ஸ் கிட்டயோ, ஹஸ்பண்ட் கிட்டயோ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு? அப்படின்னு மனசு விட்டு பேசுங்க. யாரு அப்படி கேட்கறாங்களோ அவங்க கிட்ட பேசுங்க. வெளிநபர்களாக இருக்கக்கூடாது. ஒன்லி உங்களுடைய உறவுகள். அதாவது ஒண்ணு பேரண்ட்ஸா இருக்கணும். அப்படி இல்லன்னா உங்களுடைய கணவராக இருக்கணும். இத தாண்டி வேற எங்கேயும் சொல்லாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அது இதெல்லாம் சொன்னீங்கன்னா, இன்னும் டிப்ரஷன் அதிகமாகுமே தவிர, பிரச்சனைகள் அதிகமாகுமே தவிர, அதனால பெரிய லெவல்ல உங்களுக்கு அ திருப்தி கிடைக்காது. அதுலருந்து பிரச்சனைகள்ல இருந்து வெளில வரமாட்டீங்க. அதனால இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. மகர ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பிரம்மாண்ட வளர்ச்சி. காசு பணம்ங்கிறத தாண்டி மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி. இந்த இடத்துல நீங்க ஃப்ரேம் ஆகுறது உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா ஒரு நல்ல பேர, சில வருடங்களுக்கு, பல வருடங்களுக்கு உங்களுடைய பேர் நீங்க என்ன இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, அந்த இண்டஸ்ட்ரியில உங்களுடைய பேர் நிலைத்து நிக்கிறதுக்கு உண்டான கிரக அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, ராகு உங்களுடைய ராசியில, குருவும், கேதுவும் இணைந்து கலைத்துறைய மிக பெரிய லெவல்ல உயர்த்துறதுக்கு உண்டான கிரக அமைப்பு. இந்த இது உங்களுக்கு வரதுனாலயும், குரு உச்சமாகறதுனாலயும் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி. திடீர்னு ஃபேமஸ் ஆயிருவீங்க. எப்படா நம்ம ஃபேமஸ் ஆனோம்? இவ்ளோ வருஷமா உழைப்பு போட்டுட்டு இருக்கோமேன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருவீங்க. காசு பணத்த சேர்த்துவீங்க. சாதாரணமா பிச்சைக்காரனா இருந்தா கூட கோடீஸ்வரனா ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கு அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆடி மாசம் பார்த்தீங்கன்னா, குரு, கேது அ சாரி இந்த ஆடி மாசம் இல்ல. ஆவணி மாசம் பார்த்தீங்கன்னா, குரு, கேது அதுக்கப்புறம் சுக்கிரன் இது எல்லாமே உச்சமாகக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில பாசிட்டிவாவோ, நெகட்டிவாவோ எப்படியோ மிகப்பெரிய லெவல்ல ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கு. ஃப்ரேம் ஆயிருவீங்க. காசு பணத்த அள்ளிருவீங்கங்க. பல கோடிகளுக்கு அதிபதி ஆயிருவீங்க. இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. ஏதாவது சின்ன வாய்ப்பு அப்படின்னு இருக்காதீங்க. அதிலிருந்து நீங்க பெரிய வளர்ச்சிக்கு போயிருவீங்க. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு அள்ளி குடுக்கக்கூடிய குரு, அதே மாரி நெறைய அமைப்புகள குடுக்கக்கூடிய ராகு. இது 2மே நல்ல பொசிஷன்ல இருக்கு. ராகு ஒரு வளர்ச்சின்னா பிரம்மாண்ட வளர்ச்சி. லஞ்ச லாவணியங்கள் வரும். நெறைய விஷயங்கள் வரும். இது எல்லாமே கரெக்ட்டா எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத மட்டும் யோசிச்சு பண்ணிக்கங்க. எதுலயும் சிக்காம பண்ணிக்கங்க. குரு உச்சம் பெற்று 7ஆம் இடத்துக்குனால, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு, அங்கீகாரங்கள் கிடைக்கும். காசு, பணம் அள்ளி குடுப்பாங்க. ப்ரமோஷன் வந்துரும். பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு அமைப்புகள் வருது. டெண்டர் இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லா ஆதாயம் பார்க்கலாம். நெறைய காசு பணத்த சம்பாரிக்கக்கூடியது. பதவி உயர்வுகள், விரும்பின இடத்துல மாற்றங்கள். குரு 7ஆம் இடத்துக்கு இருக்கனால, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் உங்கள புரிஞ்சுகிட்டு நெறைய அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க. அது ஆசீர்வாதங்கள் குருவோடைய ஆசீர்வாதங்கள் இருக்கனால, விரும்பின இடத்துல வேலை கிடைக்கும். நீங்க போயிட்டு உங்க சொந்த ஊருக்காக ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க, கிடைக்காது. ஆனா இந்த குரு பெயர்ச்சி மாறுனதுக்கு அப்புறம் நீங்க கேட்டு பாருங்களேன், அவங்களே ஆமாங்க நான் இந்த ஊருக்கு போய்க்கிறேன், நீங்க வேணா இந்த ஊருக்கு வந்துக்கங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போவாங்க. அதே மாரி உயர் அதிகாரிகள்லாம் பாராட்டுவாங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவங்களா குடுப்பாங்க. ஒரு பதவி குடுப்பாங்க. சில பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வரும். அந்த மாரி அமைப்புகள் நல்லா இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நெறைய அற்புதமான பலன்கள். பொதுவாவே நீங்க அதிகமா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல எலக்ஷன் வரதுனால, குருபலம் இல்லாதனால, அதே மாரி பார்த்தீங்கன்னா,
ராகு கேதுவும் 2ஆம் இடத்துல இருக்கனால, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், ஏதாவது உங்கள அறியாம பேசுறது அப்படிங்கும்போது அது நெகட்டிவ் ஆயிடும். அதுக்கு வந்து அதிகமான குரல் நெகட்டிவா உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூஜை, பரிகாரங்கள், யாகங்கள், தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணிக்கங்க. ஏப்ரல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் வந்துறதுனால அதுக்கு குருபலம் இல்ல. ஆனா ஏப்ரலுக்கு அப்புறம் தான் குருபலம் வருது. ஸோ அதுக்குள்ள எலக்ஷன் ரிசல்ட் எல்லாமே முடிஞ்சிரும். அதனால பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய இடைத்தேர்தல்கள் இந்த மாரி இதுல நீங்க போட்டி போடலாம். ஆனா நீங்க பெரிய லெவல்ல எம்எல்ஏ அந்த மாரி சீட்டுக்கு பண்றீங்க அப்படின்னா, கட்டாயம் பரிகாரங்கள், யாகங்கள்லாம் பண்ணிக்கங்க. பொதுவாவே அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் தான் சுமாரான சூழ்நிலைகள் தான் இருக்கு. பெரிய லெவல்ல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்க கைக்கெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இல்ல. அதுக்கு கிரக பலங்கள் சரியாக இல்ல. 2ஆம் இடத்துல கேது இருக்கு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. குடும்பஸ்தானத்துல வந்து ராகு இருக்கு. ஆனா காசு பணம் குடுக்குறதுல மிகப்பெரிய பிரம்மாண்டமா செஞ்சுரும் ராகு. பொருளாதாரம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போம்போது கவனம் போங்க. அஷ்டமத்துல கேது இருக்குது. குரு 6ல இருக்கனால மருத்துவ விரயங்கள் இருக்கு. உயில் சத்துக்கள் திடீர்னு வரும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள். குரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ 12ஆம் இடத்த பார்க்கறதுனால திடீர்னு ஒரு வெளிநாட்டு ட்ரிப் போறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குது. பொதுவாவே நெறைய சுப விரயங்கள் இருக்கு. எதாவது ஒரு விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. கோல்டு வாங்கி வைங்க. விலை இறங்கும்போது அத வாங்கி வைங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதிகமாகும்போது அத வித்துக்கங்க. இல்ல ஒரு லேண்ட் வாங்கி போடுங்க. இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. குரு பலம் பரிபூரணமாக இருக்கு. ராகு கேது பலமும் உங்களுக்கு நல்லா இருக்கு. சனியுடைய பலமும் நல்லா இருக்கு. 3ல இருக்கக்கூடிய சனி இடத்த வித்து குடுத்துருவாரு. அதே மாரி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த பார்க்கறனால சகல விதமான சௌபாக்கியங்கள் கிடைக்கும். ஆசீர்வாதங்கள் வாங்குங்க. குருவுடைய ஆசீர்வாதம் வாங்குங்க. பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். பேரும் புகழும் வளர்ச்சி அடையும். ஐஸ்வர்ய பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதே ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிட்டேன். பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது. இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு நெறைய நல்ல அற்புதமான பலன்கள் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, எல்லா கிரக நிலையும் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது சனி வந்து உங்களுக்கு கண்டச்சனி தான். ஆனாலும் சனி திக்பலம் ஆகுறாரு. உங்களுடைய ராசிக்கு 5 குடையவர் 7ல. அதிர்ஷ்டத்துக்கு உடையவர் 7ல அவரு உங்களுக்கு பார்க்குறாரு. அது நல்லது. அதே மாரி குருங்க லாபஸ்தானம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது. அப்போ அவரு லாபஸ்தானத்துக்கு வராரு. அதுவும் சூப்பரான நிலை. அது போக ராகு கேது. ராகு வந்து உங்களுக்கு டிசம்பருக்கு அப்புறம் வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. ராகு 5ஆம் இடத்துக்கு வராரு. கேது வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போகுது. 12ஆம் இடத்துலருந்து 11 எல்லாமே நல்ல ஸ்தானங்கள்ல இருக்குங்க. கிரக நிலைக்கு எல்லாமே நல்ல பொசிஷன்ல தான் இருக்கு. அதாவது 5ங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். 7ங்கிறது திக்பலம், பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் நல்ல அமைப்பு. சனியும் நல்ல அமைப்புல இருக்காரு. குருவும் நல்ல அமைப்புல இருக்காரு. இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மை. சரிங்க. உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு? அதாவது பிசினஸ பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு? நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்குமானா, கட்டாயம் கிடைக்கும். 10ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதியும் ஒருவரே. அவர் வந்து யாரு அப்படின்னா புதன். ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் மாறிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கு மாறிட்டே இருப்பாரு. அதனால 10ஆம் இடத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தொழில் வந்து எப்பவுமே வந்து கீழ அப்படிங்கிறது போவாது. 1 மாசம் கீழ இறங்கிருச்சுன்னா, அடுத்த மாசமே நீங்க என்ன செஞ்சுறீங்க? அடுத்த ரெட்டிப்பு பலன்கள கூட்டி குடுக்கணும்னு சொல்லி என்ன செய்வீங்க? ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு லாபம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அது போக உங்களுக்கு என்ன திசா புத்தின்னு மட்டும் சொல்லிருங்க. குரு திசையா இருந்துச்சுன்னா, ரொம்ப ரொம்ப அருமைங்க. கன்னி ராசியில யாருக்காவது குரு திசை நடக்குது அப்படின்னா, தயவு செய்து சொல்லுங்க. கட்டாயம் ஒரு நல்ல அதிர்ஷ்டம், பெரிய லாபம், நல்ல காசு பணம்ங்கிறது அதிகமா வரப்போகுது. இந்த வருடத்துல வந்து உண்மையா சொல்றேங்க, 11ஆம் இடம்ங்கிறது மட்டும் கிடையாது. அது வந்து என்னன்னா 5ஆம் இடத்தையும் பாக்குது குரு உங்களுக்கு. 7 கூடையவர் 5ஆம் இடத்த. நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு குருபலம் இருக்கு. அதே மாரியே ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் மூலியமா நல்ல காசு பணம் வர்றது, நல்ல லாபம் சம்பாரிக்கிறது, அதே மாரி இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப நல்ல பிரம்மாண்ட வளர்ச்சின்னே சொல்லலாம். அதே மாரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள்.
அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சனியோடைய பார்வை இருக்கு. ஏற்கனவே தொழில் தொடங்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா கடன் கிடைக்காது அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கும். இப்ப சனியுடைய பார்வை உங்களுக்கு எங்க இருக்குன்னா 4ஆம் இடத்துக்கு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு இருக்கு. அப்போ ஒரு நல்ல இடம் கிடைக்கும். அதே மாரி நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. 5 குடையவர் 7ல. ஸோ உங்களுக்கு மனசுக்கு புடிச்ச பார்ட்னர்ஸ் கிடைச்சிருவாங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள அப்படியே ஏத்துக்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட்க்கு சில நண்பர்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருவாங்க. நீங்க உழைப்ப மட்டும் போட்டா போதும். எல்லாமே உங்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும். சனி, சந்திரன பார்க்கும்போது உழைப்ப போடணும். அதே மாரி எடுத்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எல்லாமே சக்சஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கக் கூடாது. 4, 5 தடவ போட்டு அதுக்கப்புறம் விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு தாரக மந்திரமா நீங்களே கட்டாயம் சொல்லிக்கணும். இத நான் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. கன்னி ராசிக்காரங்களே எப்பவுமே இந்த இத தான் சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா, மத்த ராசிகள் இந்த 12 ராசிகள்ல கன்னி ராசி மட்டும் தான் வந்து சுயம்புன்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன். புதன் வந்து தாய் தந்தையர்னால கைவிடப்பட்ட கிரகம். ஸோ அதனால என்னன்னா, தானா சுயம்பா கன்னி ராசிக்காரங்க பொதுவா நீங்க எதுல சக்சஸ் பண்ணாலும் சரி, ஒரு உத்தியோகத்துல சக்சஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது நீங்க தொழில் ரீதியா சக்சஸ் பண்ணியிருந்தாலும், உங்களுடைய சுய உழைப்புல தான் கட்டாயம் முன்னேறி மேல வந்திருப்பீங்களே தவிர, மத்தவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு இருந்திருக்காது. இருந்திருக்கலாம். சின்ன சின்ன மாரல் சப்போர்ட்டா இருந்திருக்கலாம். அதுக்குன்னு நான் ஓவரா சொல்லக்கூடாது. பட் ஆனா உங்களுடைய உழைப்புங்கிறது பெரிய லெவல்ல. சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு அப்பா ஆரம்பிச்ச ஃபவுண்டேஷன் அப்பா அதுலருந்து நான் வெளில வந்துட்டேன். அம்மா, தாத்தா இது மாரி. அது மாரிலாம் உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்காது. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்ங்கிறது ரொம்ப குறைவு. உங்களுடைய சுய உழைப்பு, புத்திசாலித்தனம், ஹார்ட் ஒர்க் இதனால மட்டும் தான் நீங்க நெறைய முன்னேறி வந்திருப்பீங்க. இதனால மட்டும் தான் உங்களுக்கு வளர்ச்சி. இத எப்பவுமே கையில புடிச்சுக்கங்க. அதே மாரி எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. இத எப்பவுமே புடிச்சுக்கங்க. சனி வந்து இந்த என்னன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் மந்தப்படுத்தி குடுப்பாரு. அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்டின்னா, வியாழக்கிழமை கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை சனி ஹோரை வருது இல்லைங்களா? அந்த டைம் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்டின்னா, கால பைரவர் வழிபாட பண்ணுங்க. ஏன் அப்டின்னா, சனி உங்களுக்கு குருவோட வீட்ல இருக்காரு. சனியோடைய குரு யாரு அப்டின்னா, கால பைரவர். அதனால கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. இது 2மே வந்து பாத்தீங்கன்னா, நைட் டைம் பண்ணுங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுனீங்கன்னா, மிகச் சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்ல நீங்க முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் இது. அதனால எந்தவித உங்களுக்கு வந்து தீமைகளும் கிடையாது, கெடுபலன்களும் கிடையாது. நல்ல தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. ஆனா உங்களுடைய ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிறத பாத்துக்கங்க. நீங்க என்ன ராசி, என்ன லக்னங்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு, தொழில் ஸ்தான அதிபதி, 10ஆம் அதிபதி இதெல்லாம் தொழில் காரகன்லாம் எப்படி இருக்காருன்னு பாத்துக்கிட்டு செயல்படுங்க. ஆனா தொழிலுக்கு பொதுவான ஜெனரலான பலன்கள் கன்னி ராசிக்கு இந்த வருடம் தொழில் ஆரம்பிக்கலாம். கண்டச்சனி அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு வேலை செய்யாது. அ எல்லா விஷயத்துலயும் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர். திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உங்களுடைய இது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்க செஞ்சு உங்களுடைய ஒர்க்க நீங்க போட்டுட்டே இருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு அமைப்பு வந்துரும் உங்களுக்கு. திடீர்னு ஒரு அமைப்பு வந்துரும். சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். நல்ல பொசிஷன்ல போய் உட்கார்றது. ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். உங்களுடைய இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் போஸ்ட்‌க்கு போறது. சாதாரணமா ஒரு சூப்பர்வைசரா இருந்தா மேனேஜர், மேனேஜரா இருந்தா ஜெனரல் மேனேஜர் அந்த மாரி நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடியது. ஓனா செல்ஃபா ஸ்டார்ட் பண்றது, ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல கை குடுக்கக்கூடியது தான் இது. ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு படிச்சு முடிச்சோனே வேலை தேடிட்டே இருந்திருப்பீங்கள்ல. இந்த வந்து 2026 தமிழ் புத்தாண்டு பொறக்குதுல்ல. பொறந்த உடனே ஒரே மாசத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஏன் அப்டின்னா, சனி உங்களுக்கு திக்பலமா இருக்காரு. 6 குடையவர் அவருதான். 6 குடையவர் அவரா இருக்கனால, ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுடைய நட்சத்திரம், என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்க. உத்தர நட்சத்திரமா? அல்லது அஸ்த நட்சத்திரமா? சித்திரை நட்சத்திரமான்னு சொல்லுங்க. இந்த நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்டின்னா, அன்னைக்கு போய் என்ன செய்யணும்? பொங்கல், அதாவது வந்து வெள்ள கலர்ல பொங்கல் வந்து பால் பொங்கல் இருக்குல்ல, அத இது பண்ணி தானம் குடுங்க. அஸ்த நட்சத்திரமா இருந்துச்சு அப்டின்னா, திங்கட்கிழமை பண்ணுங்க. சரிங்களா? அதே மாரி உத்தர நட்சத்திரமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. சி சித்திரை நட்சத்திரமா இருந்தா செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்வீட் பொங்கல் கொஞ்சமா எடுத்துட்டு போங்க. ஒரு 4 பேத்துக்கு குடுத்துருங்க.
கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகரையோ அல்லது அம்மனையோ வேண்டிக்கிட்டு இத குடுத்துட்டு வாங்க. இதுக்கு பேரும் அன்னதானம் தான். நீங்க அன்னதானம்னா பெரிய அண்டா குண்டாலலாம் செய்யணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு பேரும் அன்னதானம் தான். இத வந்து என்ன செய்யுங்க அப்டின்னா, கொண்டு போய் குடுத்துட்டு வாங்க. கட்டாயம் இந்த அன்னதானத்துக்கு ஒரு பவர் இருக்குங்க. சனி, சந்திரன பார்க்கும்போது அன்னதானம் பண்ணுனோம்னா நமக்கு ஈஸியா வேல கிடைச்சிரும். வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்களும் போயிரும். அதனால வேல கிடைக்கணும்னு இந்த பரிகாரம் செய்யுங்க. ஒரு நல்ல ஜாப்ல போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பதவி ஸ்தானத்த வந்து என்ன பண்ணுது? உங்களுக்கு சனி பார்க்குறாரு. அதனால அமைப்பு. அதே மாரி 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவும் சரி, 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேதுவும் சரி, கட்டாயம் நீங்க விரும்பக்கூடிய துறையிலே ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைச்சிரும். திருமணம் சம்பந்தப்பட்டது. 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த டைம்ல திருமணம் பண்ணலாமான்னா, தாராளமா பண்ணலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வந்து சனி மட்டும் கிடையாது. குருவோடைய பார்வையும் 7ஆம் இடத்துக்கு வருது. 5 கூடையர் 7ல போய் திக்பலம் பெற்றிருக்காரு. விரும்புன நபரையே, மனதுக்கு பிடித்த நபரையே, விரும்புன நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. குரு பார்க்கறதுனால காதலித்தவர்களை பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலமாவே, பெற்றோர்களுடைய சம்மதத்து மூலமாவே கைப்பிடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாறும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கலத்தரம் அப்படிங்கக்கூடியது, திருமணம் சொல்லக்கூடிய இது வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு பரிபூரணமா 100க்கு 200, 300% நல்லா இருக்கு. ஏன்னா, அங்க சனியும் இருக்காரு, குரு பலமும் இருக்கு. அதனால நல்ல அமைப்புகள். இந்த வருடம் வந்து திருமணத்துக்கு உண்டான உடனடியா எடுத்துட்டீங்கன்னா, கட்டாயம் திருமணத்துல இருக்கும். புத்திர பாக்கியமும் கிடைக்கும். 5ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு, கன்னி ராசியில இருக்கக்கூடியவங்க கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்ல அப்டின்னா, ஒரு தடவ குலதெய்வம் இது புரட்டாசி மாசம் வரக்கூடிய புரட்டாசி மாசம் குலதெய்வ வழிபாடு பண்ணி, குலதெய்வத்துக்கு அபிஷேகம், ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அடுத்தது ராகு, கேது வருது இல்லைங்களா? அது வந்து கட்டாயம் அந்த ராகு, கேது பயிற்சியில உங்களுக்கு புத்திர பாக்கியம்ங்கிறது இருக்குது. முக்கியமா புற்று வழிபாடு பண்ணும்போது, எவ்வளோ பெரிய சர்ப்ப தோஷமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புத்திர தோஷமா இருந்தாலும் சரி, கட்டாயம் புத்திர தோஷமெல்லாம் நீங்கிரும். இந்த குரு பயிற்சியும் சரி, உங்களுக்கு ராகு, கேது பயிற்சியும் சரி, புத்திர லாபத்த குடுக்குது. சந்தான விருத்திய குடுக்குது. அதனால சுபங்கள் தான் உங்களுக்கு. அதனால அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் அப்டின்னா, இந்த ஐவிஎஃப்‌க்கும் சக்சஸ் பண்றதெல்லாம் இந்த இதுதான். ஏன்னா ராகு வந்து 5ஆம் இடத்துக்கு வரும்போது, இந்த செயற்கை கருத்தரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அமைப்பெல்லாம் சக்சஸ் பண்ணி குடுத்துரும். அதனால இதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஆஃப்டர் டிசம்பருக்கு அப்புறம் இத நீங்க ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு சக்சஸ குடுத்துரும். இப்போ இது படிக்கக்கூடிய நபர்களுக்கு, கன்னி ராசியில இருக்கக்கூடிய படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்த சனி தான் பாக்குது, குரு பாக்கல. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மறதிகள் அதிகமாகும். அப்படி இல்லன்னா சோம்பேறித்தனம். நாளைக்கு படிச்சுக்கலாம், நான் நாளைக்கு இத பண்ணிக்கலாம், அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா மறதிகள் அதிகமாகும். புக்க எடுத்தாலே தூக்கம் வருது. புக் எடுத்தாலே வேற வேல வருது. படிச்சுட்டே வேல பார்த்துட்டு இருப்பீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க நெனச்ச ரிசல்ட்ட எதிர்பார்க்க முடியாது. அதனால படிக்கணும்னா, அதுக்குன்னு ஒரு டைம ஒதுக்கி கட்டாயம் நீங்க நெனச்சத படிக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க, சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாம் என்னன்னா, அதிகமான ஞாபக சக்திய உங்களுக்கு குடுக்கும். மைண்ட் நல்ல ஷார்ப்பா இருக்கும். அந்த மாரி அமைப்புகள குடுத்துரும். 4ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கனால, மந்தகதிய குடுக்குங்க. படிக்கிறதுக்கே ஆர்வம் வராம தன்மைய குடுக்கும். பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணி குழந்தைங்கள படிக்க வைக்கணும். கன்னி ராசியில இருக்கக்கூடிய குழந்தைகள பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கணும். அதனால தயவு செய்து படிக்க வைங்க. மோட்டிவேட்டடா பேசுங்க. அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா பேசுங்க. பொதுவா கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சு நீங்க வந்து பெரிய லெவல்ல உத்தியோகம் போறீங்களோ இல்லையோ, நல்ல வாழ்க்கை கல்விய கத்துக்குவீங்க. அதனால பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க. உங்களுடைய ராசியில புதன் வந்து உச்சமாகக்கூடிய தன்மை இருக்கு. புதன் வந்து உங்க ராசிக்கு அதிபதியாவும் இருக்காரு. அதே ராசியில உச்சமும் ஆகுறாரு. பொதுவாவே நீங்க என்னன்னா, மக்கப் பண்ணி எழுத மாட்டீங்க. மத்தவங்கள காப்பி பண்ண மாட்டீங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டு ஆட்டோமேட்டிக்காவே அதோடைய தியரி என்னவோ, அதோடைய சாராம்சம் என்னமோ அத நீங்க ஓனா தான் எழுதுவீங்க. நல்ல இன்டெலிஜென்ட்டான குழந்தைகள் தான். ஆனாலும் இந்த காலகட்டத்தில ரொம்ப சிரத்தை எடுத்து டார்கெட் வந்து நீங்களா உணர்ந்து படிச்சா மட்டும் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். உயர்கல்விக்கு போறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாதக ரீதியா நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு, நல்ல கோர்ஸா எடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கக்கூடிய ஒரு இதா இருக்கு. ஆனா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல அமைப்புகளும் இருக்கு. ஏன்னா குருபலம் நல்லா இருக்கு. கல்வி ஸ்தானம் நல்லா இல்லைனாலும், குருபலம் நல்லா இருக்கும்போது, எப்படியாவது தெய்வத்துடைய அனுகிரகத்தினாலும், ஆசையினாலுமே உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். வேலை, உத்தியோகம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். நீங்க கவலையே படாதீங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் கன்னி ராசியில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டங்க.
ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது வந்து கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த வருடம். ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்துல ராகு வருது. சனி உங்களுடைய ராசிய பார்க்குறாரு. குரு பலமும் நல்லா இருக்கு. கேதுவும் நல்லா இருக்காரு. எல்லா கிரகமுமே நல்லா இருக்கு. நல்ல பொசிஷன்ல எல்லா கிரகமும் இருக்கனால, நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போது. விரும்பிய அனைத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இதுவரைக்கும் என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலையோ, அதெல்லாம் எழுதி வச்சுக்கங்க. இந்த வருஷம் அதுக்கு உண்டான முயற்சி போட்டுருங்க. நீங்க எழுதி வச்சா அது நடக்கும்லாம் இல்ல. எழுதி வச்சா அதுக்காக முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் நடக்கும். கன்னிராசிக்கு மட்டும் பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, விதிவிலக்கு கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணணும். அப்பதான் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா இந்த வருஷம் ரொம்ப சக்சஸ் ஆகப்போது. நீங்க நெனச்ச விஷயங்கள், அதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நீங்க நெனச்சிருப்பீங்க. அது கட்டாயம் நடக்கும். புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும். சின்னதா வந்து நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா செய்யலாம். இல்ல ஆன்லைன்ல வந்து ஒரு விஷயத்த ஒரு ப்ராடக்ட்ட வந்து விக்கலாம்னு நீங்க நெனச்சிருப்பீங்க. வீட்ல இருந்துட்டே வேல பார்க்கணும்னு நெனச்சிருப்பீங்க. இது எல்லாமே சக்சஸ் ஆகுங்க. இவ்ளோ நாள் வந்து உங்க ஃபேமிலில வந்து சப்போர்ட் இல்லாம இருந்தா கூட, இந்த டைம்ல வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்களும் ஏர்னிங்ஸ் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், இது சூப்பரான பொற்காலம்ங்க. ஜாக்பாட் அப்படிங்கிறது வந்து கன்னிராசிக்கு தான். அதனால தயவு செய்து நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அத வந்து உங்க குடும்பத்திட்ட சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணுவாங்க. தாராளமா செய்யலாம். உத்தியோகம் கிடைக்கும். இவ்ளோ நாளா உங்களுக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த டைம் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. திருமணம் நல்லா இருக்கு, காதல் நல்லா இருக்கு. நீங்க சம்பாரிக்கணும். மெயினா கன்னிராசியில நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக் குடுக்குறேன். உங்களுக்கு ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத காட்டிலும், உங்களுடைய உத்தியோகம் தான் முதல் கணவர்ன்னு நீங்க வச்சுக்கணும். நீங்க பார்க்கக்கூடிய வேலை, தொழிலு, பிசினஸ் இதுதான் உங்களுக்கு முதல் கணவர்ன்னு வச்சுக்கிட்டு, வரக்கூடியவங்க 2வது கணவர் அப்படிங்கிற மைண்ட் செட்டப்ப எப்பவுமே மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த நாளும் சரிங்க, உங்களுக்கு மன வாழ்க்கையில பிரச்சனையே வராது. ஏன் அப்படின்னா, 7ஆம் இடம் பாதகமா இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி தான் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்காரு. அப்பன்னா, இயற்கையாவே ஜாதக ரீதியா வந்து ஜோதிட ரீதியா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்டின்னா, கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே சம்பாத்தியம், அதாவது நீங்க பொருளாதாரம் நீங்க தற்சார்பு பொருளாதாரம் உடைய நபர்களா இருந்தா மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில எந்தவித